இன்னைக்கு தான் திருவிழாவோட முந்தின நாள். காலையில எழுந்திரிச்சு கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டு கோயிலுக்கு போனா, அங்க எங்களுக்கு முன்னாடியே வந்து கோவில் யானைக்குட்டி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வழி விட்டுட்டு அவங்களையும் கொஞ்ச நேரம் பராக் பார்த்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓரமா நின்றுட்டு அவனை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சைடுல ஃபுல் ஃபார்ம்ல செண்டை மேளமும் வாசிச்சுட்டு இருந்தாங்க. வேற என்ன வேணும்? அப்படியே அதையும் நல்லா வாய் பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நேரில் உட்காந்துட்டு இருந்தோம். யானைக்குட்டி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கெட் அன்ரெடி வித் மீ பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் போய் பக்கத்துல இருந்து பார்த்து அவனை தொட்டு பார்த்துட்டு அங்கே இருந்து கதை பேசிட்டு இருந்தோம். நார்மலி வந்து திருவிழா நாளே வந்துட்டு வீட்டுல இருந்து அரிசியோ நெல்லோ அவிலோ இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வந்துட்டு சாமிக்கு கொடுப்போம். அப்படி நாங்களும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதையும் எடுத்துட்டு வந்து சாமி கொடுத்துட்டு சாமி பாட்டும் கேட்டுட்டு அங்கேயே கோவிலே வந்துட்டு நல்ல மட்டை அரிசியில பண்ண ஒரு சூப்பரான கஞ்சி கொடுப்பாங்க. அதையும் நல்லா ஒரு ஃபுல் பிளேட் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாச்சும் தெம்பே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கி பொறுமையா அப்படியே சித்தி வீட்டுக்கும் வந்துட்டோம். எஸ் தட்ஸ் ஆல். பாக்கி திருவிழா கதையை நெக்ஸ்ட் vlogல சொல்றேன். பை பாய்.